1000 ஆண்டுகள் நின்னு பேசுகிற சாதனைகளை 5 ஆண்டுகளை செஞ்சு முடிச்சிருக்கிறோம். 1000 ஆண்டு நின்னு பேசுகிற சாதனைகளை 5 ஆண்டுகள்ல செஞ்சிருக்கிறாரா ஸ்டாலின் சார். உண்மைதான். இந்தியா சுதந்திரம் வாங்கின 79 வருஷத்துல எந்த ஒரு மாநில அரசும் 5 வருஷத்துல 5 லட்சம் கோடி கடன் வாங்கினது கிடையாது. அதை செஞ்சது யாரு? நம்ம ஐயா தான். அண்ணா யூனிவர்சிட்டியை கட்டி 40 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. இதுவரைக்கும் அங்க உள்ள போய் ஒரு மாணவிய பாலியல் வன்கொடுமை பண்ண சம்பவம் நடந்திருக்குதா? முதலா அதுவும் ஆளுங்கட்சிக்காரனால அந்த சம்பவம் நடந்துச்சு. அது சாதனை இல்லையா? சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் வழக்குல ஆப்பிரிக்கா ஆப்கானிஸ்தான்காரங்க மட்டும்தான் இதுவரைக்கும் சிக்கி இருக்கிறாங்க. அந்த வரிசையில முதலா இடம் பிடிச்சி தமிழ்நாட்டோட மானத்தை காத்துல பறக்க விட்டது யாரு? திமுக காரங்க தானே. அதுவும் ஐயாவோட இந்த 5 வருஷம் ஆட்சியில தான். கள்ளச்சாராய சாவுல கொத்து கொத்தா செத்தாங்களே, அந்த சாதனை யாரோட ஆட்சியில நடந்தது? ஐயாவோட 5 வருஷம் ஆட்சியில தானே. பள்ளிக்கூடம் போற சின்ன பசங்க கஞ்சா போதையில வடமாநில இளைஞரை வெட்டி நேஷனல் லெவல் ஃபேமஸ் ஆனாங்களே, 5 வருஷத்துல தமிழ்நாட்டை எவ்வளவு சீரழிச்சிருக்கிறாரு. இது சாதனை இல்லையா? ஆளுங்கட்சி எம்எல்ஏவோட ஆஸ்பத்திரியில ஏழை ஜனங்களோட கிட்னியை திருடி வியாபாரம் பண்ணாங்களே, அந்த சாதனை இதுவரை எந்த கட்சி எம்எல்ஏ செஞ்சிருக்கிறாரு? டாஸ்மார்க்ல பாட்டிலுக்கு 10 ரூபாயா பிச்சை எடுத்து 1000 கோடிக்கு மேல ஊழல் பண்ணிருக்காங்களே, 5 வருஷத்துல இப்படி ஒரு சாதனைய எந்த கட்சியால செய்ய முடியும்? அரசு வேலை வாங்கி தரேன்னு 2000 கோடிக்கு மேல ஊழல் செய்ய எந்த கட்சியாலங்க முடியும்? டிஎன்பிஎஸ்சி வரலாற்றிலேயே தேர்வு எழுதிக்கிட்டு இருக்கும் போதே இதுவரை தேர்வு ரத்தானதே இல்ல. அதை செஞ்சது யாருப்பா? ஐயா ஸ்டாலின் கவர்மெண்ட் தானே. காவலர்களே பெண்களை பாலியல் வன்கொடுமை பண்ற சம்பவங்களும் கஞ்சா விற்கிற சம்பவங்களும் இதுவரை நடந்திருக்குதா? இந்த 5 வருஷத்துல தானே இதெல்லாம் நடந்திருக்குது. பள்ளிக்கூடத்துக்குள்ள மாணவர்கள் அறிவாளை எடுத்துட்டு போய் மாறி மாறி வெட்டிக்கிட்ட சம்பவம், குத்திக்கிட்டு செத்து போன சம்பவம் எல்லாம் 31 வருஷம் ஆட்சி பண்ண அதிமுக ஆட்சியில் நடந்திருக்குதா? அந்த 5 வருஷத்துல செஞ்சது யாருல? நம்ம ஐயா ஸ்டாலின் தானே. பொங்கலுக்கு ஒழுகுன வெள்ளத்தை கொடுத்தது, பொய் வாக்குறுதி கொடுத்து ஜனங்க நெத்தியில நாமத்தை போட்டது, சென்னை சிட்டிக்குள்ள இஷ்டத்துக்கு கார் ரேஸ் நடத்துறது, வருஷம் தவறாம கரண்ட் பில்லை ஏத்துறது, சொத்து வரின்னு காசை பறிக்கிறது, குப்பைக்கு கூட வரி போட்டு ஜனங்களை கூப்பாடு போட வைக்கிறது, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். சோமாலியான ஒரு நாடு நாசமாக 30 வருஷம் தேவைப்பட்டதுங்க. ஆனா ஐயா ஸ்டாலின் தன்னோட நிர்வாக திறமையால 5 வருஷத்துல, எப்படி 5 வருஷத்துல தமிழ்நாட்டை சீரழிச்சு காட்டியிருக்கிறாரு. இப்பெல்லாம் வட மாநிலங்கள்ல இருக்கிற முதல்வர்கள் தமிழ்நாட்டை விட நம்ம ஸ்டேட் நல்லா இருக்குன்னு பெருமையா பேசுறாங்க. தமிழ்நாடு நிலைமை அவ்வளவு சீரழிஞ்சு கிடக்கு. 1000 என்ன சார் 1000, இன்னும் 5000 வருஷம் கழிச்சு வர தலைமுறை கூட 5 வருஷத்துல நீங்க அடிச்ச கூத்த கட்டாயம் பேசும். 1000 ஆண்டுகள் நின்னு பேசுகிற சாதனைகளை